தமிழகத்தில் உள்ள பட்டியலின அரசு ஊழியர்களுக்கு அரசியல் சாசனப்படி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என SC/ST பணியாளர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அச்சங்கத்தினர், தமிழகத்தில் பட்டியலின அரசு ஊழியர்களுக்கு அரசியல் சாசனப்படி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக பதவி உயர்வு பணிகளில் தொகுதி A மற்றும் தொகுதி B பணிகளில் பட்டியலின அரசு பணியாளர்களது சதவீதம் குறைவாக இருக்கிறது என்று கூறினார். சமூக நீதி ஆட்சியை செயல்படுத்தும் ஆட்சியில் பட்டியலின பிரிவு அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு மறுப்பது என்பது திராவிட மாடல் மற்றும் சமூக நீதி கொள்கைக்கு எதிரான நிலைப்பாடாகும் என்பதால் இடஒதுக்கீடு கொள்கையை சீரிய முறையில் செயல்படுத்த கோருகிறோம் என்றனர். மேலும் மத்திய அரசு பணிகள் மற்றும் கர்நாடகா, ஹரியானா போன்ற 6 மாநிலங்களைப் போல் தமிழக அரசின் பதவி உயர்வு பணிகளிலும் பட்டியலின அரசு ஊழியர்களுக்கு இடஒதுக்கீட்டை செயல்படுத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று கூறினார். அதிகாரிகள் போன்ற மூத்த அதிகாரிகளே அந்த தீர்ப்பை அலட்சியப்படுத்தி நடைமுறைப்படுத்துகிற பணிகளை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2021 பதவியேற்ற உடனேயே இதில் உள்ள பிரச்சனைகளை 200 பாயிண்ட் ரோஸில் உள்ள பிரச்சனைகளை முழுவதுமாக தெரிவித்து சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் மூலமாக சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் ஏறக்குறைய 4க்கு மேற்பட்ட தடவைகளில் சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கையை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் SC/ST உயர்நிலை கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே வைத்துக்கொண்டே முதல்வர் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே 16(a)க்கான 4(a)க்கான அரசாணை வெளியிடப்படும், அந்த மசோதா தாக்கல் படும் என்ற அறிவிப்பை அறிவித்திருந்தார். ஆனால் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த அறிவிப்பு ஏதும் வராத காரணத்தினால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை பட்டியலின ஊழியர்கள் சந்தித்திருக்கிறார்கள்.